காரணம் என்ன அப்படின்னா, அறம் செய்யணும், தர்மம் செய்யணும்ன்ற அந்த சிந்தனை குழந்தைகளிடத்திலே வரணுன்றதுக்காக தான் அந்த சிந்தனையை நாம் கொடுப்போம். பெரியவர்கள்லாம் வீட்டுல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சாதத்தை சிந்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சிந்தினா உனக்கு சாப்பாடு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே அது சாபம் அல்ல, அது ஒரு அறம். ஒருவருடைய உழைப்பை நாம் வீணடிக்க கூடாது என்பதுதான் அதனுடைய பொருள். உலகத்திலேயே 120 வாடிக்கையாளர்கள் இருந்தும் நஷ்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நிறுவனம் எது தெரியுமா? விவசாயம் மட்டும்தான். ஒரு பிடி நெல்லை பல படி நெல்லாக மாற்றக்கூடிய நவீன விஞ்ஞானி யார் அப்படின்னா நிச்சயமாக விவசாயிகள் மட்டும்தான். அப்படிப்பட்ட விவசாயிகளினுடைய உழைப்பை வீணடிக்க கூடாது என்பதற்காகத்தான் நாம் பருக்கைகளை, சாதத்தினை சிந்தக்கூடாது என்ற அந்த அற சிந்தனையை குழந்தைகளிடத்திலே நாம் கொண்டு வருவதைத்தான் நல்லறம்னு சொல்றோம். அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய அறம் என்பது என்னன்னா இல்லறம். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் இல்லறத்தை கடக்காமல் வாழ்க்கையினுடைய இறுதி நிலையே கிடையாது. ஆனால் என்ன ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் என்னால், இந்த இல்லறத்தினுடைய அருமை எப்போது தெரியுமா? சுகர் 300 தாண்டினதுக்கு அப்புறம். பிபி ஒண்ணு ரொம்ப ஹையா இருக்கணும் அல்லது ரொம்ப குறைவா இருந்திருக்கணும். தலை சுத்து அதிகமானதுக்கு அப்புறம், கண் பார்வை குறைந்ததுக்கு அப்புறம், மூட்டு வலி வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு கணவனுக்கு மனைவியினுடைய அருமையும் மனைவிக்கு கணவனுடைய அருமையும் தெரியக்கூடிய நிலையில் இன்றைக்கு இருக்கிறோம். இதை நாம் மறுத்தாலும் அதுதான் உண்மை. அப்பதான் மனைவியினுடைய அன்பு கணவன்களுக்கு தெரிகிறது. அப்போதுதான் கணவன்களுடைய அரவணைப்பு தன் மனைவிகளுக்கு தெரிகிறது. ஆக இல்லறம் என்பது நல்லறமாக மாற வேண்டும் என்றால் ஒருவருக்கு ஒருவர் தன்னுடைய நன்றி உணர்வை அப்போதைக்கு அப்போது பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களை புகழத்தான் வேணும். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லறத்திலே பிரச்சனைகள் வருது அப்படின்னா ஒரே ஒரு தாரக மந்திரம் தான் கணவன்களுக்கு சொல்றேன், சரிமா சாரிமா, சரிமா சாரிமா, சரிக சரிக சரி 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 சரிமா, சாரிக சாரிக சாரி 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 சாரிமா. இல்லறம் என்றைக்குமே நல்லறமாக இருக்கும். ஆக வள்ளலார் சொன்ன அறம் என்பது என்னன்னா, ஒரு தனி மனிதனுடைய அறம், ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கம் என்பது இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வாக்கியங்களை அவரே உருவாக்கி அதை சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுப்பதற்காக அதை செயல்படுத்திய வள்ளல் அப்படின்னு சொல்லலாம். வள்ளலாரனுடைய கொள்கைகளை எடுத்துக்கொண்டோமையானால் ஒவ்வொரு கொள்கையும் ஒவ்வொரு விதமான மனிதநேயத்தை தான் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. அவர்களுடைய வரலாறு எல்லாமே பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் படிக்கப்பட்ட வரலாறு தான். அதில் ஏதேனும் தவறு இருந்தால் அனைவரும் என்னை மன்னித்து அருளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மனிதநேயத்திற்கு முதன்மையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த அடிப்படை கொள்கை என்ன அப்படின்னா ஜீவ காருண்யம். ஜீவன் கூட்டல் காருண்யம், அதைத்தான் ஜீவ காருண்யம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அனைவரிடத்திலும் நாம் கொடுக்கக்கூடிய உண்மையான அன்பினைத்தான் அவர் அப்படி சொல்கிறார். அன்பு என்பது அனைவருக்குமே பொதுவானது. ஆனால் நாம் நினைக்கிறோம் மனிதர்களிடத்தில் மட்டும்தான் அந்த அன்பை பகிர முடியும் அப்படின்னு. அது அல்ல. அதைத்தான் சொன்னார் இல்லையா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்லும் போது யாருக்கெல்லாம் உயிர் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் உணர்வு இருக்கிறதோ அந்த உணர்வை பரிமாறிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னவர் முதலில் வள்ளலார் மட்டும்தான். அப்ப இறைவன் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பதும் அந்த உண்மையான அன்பித்தான். ஒரு சமயம் காசி விஸ்வநாதர் என்ன பண்றாரு, கருவறைக்குள்ளேயே எத்தனை நாளைக்கு தான் நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு, எத்தனை நாளைக்கு தான் பக்தர்கள் நம்மளை பார்க்க வர்றாரு, நம்ம ஒரு மாற்றத்திற்காக பக்தரை பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த தெருக்களிலே ஒரு அந்தனர் போல வேடம் தரித்து அந்த வீதிகளில் அப்படியே சுற்றி வந்து கொண்டிருக்கிறார். வெகு நேரம் ஆகிவிட்டது.
காசி விஸ்வநாதருக்கு பயங்கரமான பசி. சில பணம் படைத்தவர்கள் வாழக்கூடிய இடத்திற்கு போய் பார்க்கிறாரு. அங்க பார்க்கும் பொழுது கதவுகளை தட்டுறாரு பசிக்காக. எந்த கதவுகளும் திறக்கப்படவில்லை, உணவும் வழங்கப்படவில்லை. அவருக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. அவருக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டுக்கிறார், ஒருவேளை நம்ம அந்தனர் போல வேடம் வந்ததுனால யாரும் கொடுக்கலையோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறார். பிறகு ஏழை குடும்பங்கள், நடுத்தர மக்கள் வாழக்கூடிய இடங்களுக்கு வந்து கதவை தட்டுகிறார். அங்கே கதவுகள் திறக்கப்படுகிறது. ஆனால் உணவு எதுவும் வழங்கப்படவில்லை. அவருக்கு கோவப்படுறதா வேதனைப்படுறதான்னு தெரியாம அங்கே இருக்கக்கூடிய அந்த நதியோரத்தில் இருக்கக்கூடிய படிகளில் அமர்ந்து கொள்கிறார். அவர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த படிகளில் இருந்து ஒரு 4 படிக்கு கீழே ஒரு முதியவர், மிகுந்த வயதுடைய முதிர்ந்த ஒரு முதியவர், உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டு கையிலே ஒரு 2 பொட்டலங்களை வைத்து உட்கார்ந்துருக்கார். அந்த பொட்டலங்களை பிரிக்கும் போது அங்கே சில வாயிலா ஜீவன்கள் வரும்போது உணவுக்காக வாளை ஆட்டும் பொழுது கையில் இருந்த ஒரு பொட்டலத்தை எடுத்து அந்த ஜீவன்களுக்கு கொடுத்து விடுகிறார். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஒரு உணவு பொட்டலத்தை பிரிக்கும் பொழுது பார்த்தா பின்னாடி இருந்து காசி விஸ்வநாதர் மாறு வேடத்துல இருக்காரு இல்லையா, அவருடைய முன்னாடி கையை நீட்டி எனக்கு பசிக்குது, உணவு கொடுன்னு சொல்றார். எந்தவித தயக்கமுமே இல்லாமல் அந்த முதியவர், முதிர்ந்தவர், தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் இப்படியே திரும்பி அந்த உணவு பொட்டலத்தை அவருக்கு வழங்குகிறார். காசி விஸ்வநாதருக்கு அவ்வளோ ஆச்சரியம், என்னடா இது, அவ்வளோ வீடுகளில் சென்று கேட்டோம், யாருமே கொடுக்கல, அவருக்காக வச்சிருந்த ஒரே ஒரு உணவு பட்டலத்தை எனக்கு கொடுக்குறேன்னு அவர் சொல்லும்போது அந்த காசி விஸ்வநாதர் அவரை கையை தொட்டு, இங்க திரும்பி பாரு, நான் யார் வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதற்கு அந்த முதியவர் சொன்னாரு, தெரியுமே எனக்கு நீங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னு சொல்லு, நீங்க தான் காசி விஸ்வநாதர்னு சொன்னாராம். மிரண்டு போயிட்டாரு. இப்ப அவருக்கு சந்தேகம் அதிகமாயிருச்சு. அது எப்படி நான் தான் காசி விஸ்வநாதர்னு நீ இவ்வளவு உறுதியா சொல்றேன்னு கேட்டிருக்காரு. அதற்கு இயல்பாக அந்த முதிர்ந்த முதியவர் சொன்னாராம், இதே ஊரில் பல ஆண்டு காலமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் தோற்றத்தை பார்த்து, என் உடலில் இருக்கக்கூடிய அந்த புண்களை பார்த்து ஒருத்தர் கூட என்னுடைய அருகில் வந்ததில்லை, என் கையால் எதையுமே வாங்க விரும்பவில்லை. ஆனால் சக மனிதனை போல என்னையும் நினைத்து என் கையில் இருக்கக்கூடிய உணவை வாங்கக்கூடிய தகுதி, அதற்கான அன்பு காசி விஸ்வநாதனான உன்னை தவிர இந்த உலகத்துல யாரால முடியும்னு சொன்னாரு.